ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டு மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அதை பார்த்துருவோம். 4 தக்காளி, 4 வெங்காயம், ஒரு மாங்காய், கருவேப்பிலை, புளி 100 கிராம், 2 பச்சை மிளகாய், வெந்தயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம நாட்டு கெண்டை மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள். ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். அடுத்தது அதை நல்லா கலந்துடணும். அப்புறம் நம்ம 100 கிராம் அளவு புளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ கலந்துடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடில் மீன் வறுக்கிறதுக்கு என்ன பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மீனை வந்து நல்லா அந்த மசாலாவோட கலந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் அந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சிட போகிறோம். மீன் வறுவல் வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
ஸோ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் மீனும் வெந்திருக்கும். இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட வெள்ளை சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட போகிறோம். அடுத்தது நம்ம வறுத்த மீனையும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா VFO சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.